ஏற்கனவே கர்னல் தேராஜன் சார், நீங்கள் ஜம்மு காஷ்மீர் அந்த உள்ளிட்ட அந்த எல்லை பகுதிகளில் நீங்கள் பணிபுரியும் போது இந்த தீவிரவாத குழுக்களின் ஊடுருவல், இந்த ஊடுருவலுக்கு இந்த பாகிஸ்தான் இராணுவம் எந்த அளவுக்கு அது உறுதுணையாக அவர்களுக்கு இருந்தது மற்றும் அவர்கள் அதற்காக எவ்வாறு உதவி புரிகிறார்கள் என்பது ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே இதே தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து வந்த சூழலில் இப்போ ஒரு புதிய உலக ஒழுங்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக அரசுகள் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு, ஆயுதம் தாங்கிய அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது அதிகாரபூர்வமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அதனுடைய பிரிவினை காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமும் அவர்கள் ஹிஸ்புல் முஜாஹிதீனாக இருக்கட்டும், அது லஷ்கர் இ தொய்பாவாக இருக்கட்டும், அல்லது அது ஜெய்ஷ் இ முகமதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இதில் ஒசாமா பின் லாடனே இந்த அடாபாபாத் அங்கு பாகிஸ்தானில் வைத்துதான் ஒரு சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு. நமது இந்திய ராணுவமும் இப்போது கூட அந்த வெளியுறவுத்துறை மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த முரித்கே பகுதியில் ஒசாமா பின் லாடன் உள்ள அஜ்மல் கசாப் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் அவர்களுடைய தொடர்புடைய அந்த பயிற்சி நடைபெற்றதற்கான ஆதாரங்களும் கிடைத்த அந்த பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் வரலாற்றில் தொடர்ச்சியாக இராணுவமும் தீவிரவாத இயக்கங்களும் ஏன் இந்த சேர்ந்தே இயங்குவதற்கு அது என்ன அடிப்படை காரணம் தருது? அவர்களுடைய இப்ப நம்மளுடைய எக்ஸ்போர்ட் என்ன, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் என்னவா இருக்கும்? நம்மளுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கா இருக்கும், இல்லைன்னா துணிமணிகள் இருக்கும், அது மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் விவசாயிகளுடைய இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய பல விதமான பொருட்கள் இருக்கும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட், அவங்களோட எக்ஸ்போர்ட் தீவிரவாதம். உலகம் முழுக்க தீவிரவாதிகளை அனுப்புறது தான் அவர்களுடைய எக்ஸ்போர்ட். அந்த டெரர் ஃபேக்டரி உலகம் முழுக்க போதைப் பொருட்களை அனுப்புவது, அப்புறம் துப்பாக்கிகளை அனுப்புவது, இதுதான் அவர்களுடைய எக்ஸ்போர்ட். ஸோ அப்படிதான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதை தாண்டி அவர்களுக்கு நாட்டை முன்னுக்கு எடுத்து செல்ல வேண்டும், நாட்டு மக்கள் வாழ வேண்டும், நாடு முன்னேற வேண்டும், அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது. அதான் அதனுடைய முழுமையான காரணம். அதையும் அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம டார்கெட் அடிச்சோம். 100க்கும் மேல அந்த தீவிரவாதிகள் இறந்தார்கள். அதுல முக்கியமான மௌலானா மசூத் ஆசாத் அவருடைய பிரதமர் இறந்திருக்காரு. அப்துல் ரஃபக் அசார் அதுல இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய விமானம் ஹைஜாக் பண்ணப்பட்ட பொழுது அதுல ஈடுபட்டிருந்த கரீம் முகமது இக்பால் கீ பர்சன், அவர் தான் அந்த IC-814 அந்த விமானத்தை கான்ஸ்பிரன்சிக்கு மாஸ்டர் மைண்டா இருந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சவர் அவர் தான். அவரும் இந்த தாக்குதலை அழிச்சிருக்கோம். இந்த தாக்குதலை யார் யார் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு 1999 காந்தகாரில இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய 2001, 2005 நம்ம அப்படியே கணக்கிட்டு வந்தோன்னே நமக்கு ரீசெண்டா நடக்கக்கூடிய, அதாவது 2017, 19 வரை நடந்த எல்லாத்துக்குமே நம்ம மிகப்பெரிய அடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு இந்த தாக்குதலில் ஒரு மிக முக்கியமான அந்த 9 முகாம்களிலும் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் இதுவரை ஒரு அதிகாரபூர்வமான ஒரு தகவலோ ஒரு செய்தியாளர் சந்திப்போ நடக்காத ஒரு நிலையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு அவங்களுக்கு போர் நாங்க தான் பண்ணோம் இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? எங்களுடைய ராணுவம் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ராணுவ வீரர்களே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலையே, அவருடைய பூதோடலே எடுக்கலையே. அப்படி எடுத்த உடனே ராணுவம் அதுல ஈடுபட்டதாக ஆகிவிடும் சொல்லிட்டு தன்னுடைய ராணுவ வீரர்களே அது அவருடைய உடலை எதிரி நாட்டு விட்டு போனவங்க தாங்க அவங்க. சோ அது மாதிரியான ஒரு நாடு, அவங்ககிட்ட எல்லாம் டிரான்ஸ்பரன்சி நீங்க எதிர்பார்க்க முடியாது.